முதல்ல திரு நாகராஜ் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார். அதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கு வேணும். அதாவது 2016-17 திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக செங்கோட்டையன் ஒதுங்கி விட்டார் அல்லது ஒதுக்கப்பட்டு விட்டார் என்கிற ஒரு கருத்தை சொன்னார். அதற்கு காரணம் என்னன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமி அணியும் ஓபிஎஸ் அணியும் இணைகிற பொழுது ஓபிஎஸ் கேபி முனுசாமியை 2ஆம் இடத்துக்கு, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு அடுத்த ஒரு 3வது இடத்துக்கு நிபந்தனை விதித்து கொண்டு வந்தார். அதற்கு முன்பு எப்படி செங்கோட்டையன் அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டார்னு சொன்னமோ, அதே போல கேபி முனுசாமியும் அரசியல்லையே இல்லாம இருந்தார். ஆனால் அந்த முனுசாமியை முன்னிறுத்தி இணைப்புல அவருக்கு 3வது இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் ஓபிஎஸ். அந்த இடத்துல செங்கோட்டையன் விட்டு கொடுத்து விட்டார். அன்றைக்கு செங்கோட்டையன் இல்ல, எனக்கு நான் குறைந்தபட்சம் முதலமைச்சர் பதவிக்கு நான் எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிந்தேன், அந்த 3வது இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் யாரும் அதை மறுத்திருக்க முடியாது. அன்றைக்கு அவர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கிவிட்டார். சரி, அதற்கு பிறகு ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிற பொழுது முனுசாமி 2ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் ஆனது, அதிமுகவுக்கு வந்தது எல்லாமே 89-90 காலகட்டங்களுக்கு பின்னால. ஆனால் செங்கோட்டையனுடைய பயணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு 72 இருந்து. அப்ப ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பொழுதாவது செங்கோட்டையன் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் முனுசாமி அன்றைக்கு அந்த 2ஆம் இடத்துக்கு தன்னை போட்டியிட்டு உயர்த்தி கொண்டார். அதற்கு காரணம் என்னன்னா, போர்க்கொடி தூக்குகிற, அதாவது அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அணி இணைகிற பொழுது அதற்கு எதிராக கருத்துக்களை முனுசாமி சொன்னார். அப்ப அவரை சமாதானப்படுத்துவதற்கு இவர்கள் 3வது இடம் கொடுத்தாங்க. அது போலதான் படிப்படியாக தன்னை விட்டு கொடுத்துக்கிட்டே வந்துட்டார். ஆனா இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலையும் கூட 3வது இடமோ செங்கோட்டையனுக்கு. ஏன்னா அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னாலும் கூட இன்றைய திரு விஜய் அவர்களது அறிவிப்புல மேற்கு மண்டலத்தில் விஜயோடும் புஷி ஆனந்தோடும் கலந்து ஆலோசனை செய்து அவர் செயல்படுவார் என்று சொல்லுகிற பொழுது கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு செங்கோட்டையன் தள்ளப்படுகிறாரா? அப்படி அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா நிர்வாக ஒருங்கிணைப்பாளர்ன்றது அது ஒட்டுமொத்த கட்சியை விஜய்க்கு அடுத்து வழிநடத்துற மாதிரி பொருள் இல்லையா? இல்ல, அப்படி இல்ல. நீங்க இதையே இப்ப விஜய் கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமைக்கிறாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல அமைக்கிறார். எம்ஜிஆர் மன்றங்களை ஒருங்கிணைத்தவர் யார்? ஆர்.எம். வீரப்பன். ஆனா அதிமுக என்கிற கட்சி வரும் பொழுது ஆர்.எம். வீரப்பனுடைய நிலை கட்சி சீனியாரிட்டியில 7-8வது இடத்துல தான் ஆர்.எம். வீரப்பன் இருந்தார். அமைச்சரவையில 5-6வது இடத்துல தான் ஆர்.எம். வீரப்பன் இருந்தார். ஆனால் அதிமுக என்கிற கட்சிக்கு அஸ்திவாரம் எம்ஜிஆர் மன்றம். எம்ஜிஆர் மன்றத்தை உருவாக்கியவர், கட்டி காப்பாற்றியவர், அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றியவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அப்ப இந்த இடத்துல நீங்க எம்ஜிஆர் வழியில் கட்சி நடத்துறேன் என்று சொன்னால், நீங்கள் எம்ஜிஆர் எப்படி அந்த மன்றத்தை கட்சியாக மாற்றினார், மன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதே வேளையில் பழுத்த அரசியல்வாதிகளுக்கு, மூத்த தலைவர்களுக்கு எப்படி அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்பதையும் கலந்து ஆலோசிக்கணும். அந்த வழியில் இவர்கள் பயணிக்க வேண்டும். நிச்சயமா உள்ளுக்குள்ள செங்கோட்டையன் அவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாகவோ அவர் ஏற்றுக்கொள்ளுகிற இதாகவோ இருக்காது. நிச்சயமா செங்கோட்டையன் 2ஆம் நிலையில் இருக்கணும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் அவர் இருப்பார். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைய நிச்சயமா அதிமுகவுக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது என்று சொல்ல முடியாது. பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு எழுச்சி இருந்தது. நம்ம திருப்பி பீகார் மாதிரி பாஜக கூட்டணியில எப்படியாவது அமித்ஷா ஒரு வியூகம் அமைத்து ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து ஆட்சியில் அமர வைத்து விடுவார்னு. அது அந்த ட்ரெண்ட், அந்த போக்கஸ் திரு செங்கோட்டையன் அவர்களால் அவர் தவகாவில் இணைந்த காரணத்தினால அது ஒரு கொஞ்சம் ஒரு ஷேக் ஆகி நிக்குது. அதே போல செங்கோட்டையனோட இன்னைக்கு
புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்துக்கு, அண்ணா நினைவிடத்துக்கு செல்லுகிறார். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரர்கள் மத்தியில, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில ஏதோ அதிமுகவில் 2 பிரிவுகள் என்கிற ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் உதவி செய்கிறார். அது அதிமுக மிக ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எடுத்தீங்கன்னா 6.5 கோடி பேர், அதுல 2.5 கோடி பேர், முக்கியமான 4 கோடி பேர் தான் 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க. அப்ப 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்கல்ல திமுகவோடு அதிமுக போட்டி போடணும். 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை கவர்வதிலும் விஜயோடு போட்டி போட்டு திமுகவை விட அதிகமாக, விஜயை விட அதிகமாக அந்த இளைஞர்கள் வாக்குகளை நம்ம கவரணும். மேற்கு மண்டலம் என்பது அதிமுகவுக்கு ஒரு வலிமையான பகுதி. அங்க ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை சரியான வியூகத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள வேண்டும். ஓகே, கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ செங்கோட்டையன் இணைந்திருப்பதன் மூலமா அவர் போகக்கூடிய இடம் பாருங்க, அங்க போயிட்டு எம்ஜிஆரோடு இருந்தவர் இன்னைக்கு வந்து விஜயோடு சேர்றார். அண்ணா நினைவிடத்துக்கு போறாரு, எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு போறாரு, அவரோட சேர்ந்து தாவேகாவினரும் போறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு வெளி தோற்றத்தை கொடுக்குது? இது வந்து அதிமுகவுடைய முகமா நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் தான் திரு செங்கோட்டையன். எனவே அவர் குறித்தான கருத்துக்களை அதிமுக பெரிதுபடுத்தவே விரும்பலையே, தேவையும் இல்லை. ஏன்னா அவர் எந்த முயற்சிக்கும் போவார், எந்த எல்லைக்கும் போவார். ஏன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அப்போ கட்சியிலிருந்து நீக்கப்படுபவர்களை வாரி அணைத்துக் கொள்வர்களோ எல்லோருமே ஏதோ அமைச்சரவையே அமைத்துவதை போல, அமைச்சரவை சேர்ந்து பேச்சடிப்பதை போல, அதாவது 4 நாளைக்கு ஊடகத்துல வெளிச்சு வருங்க. 10 நாள் போனா வேற வெளிச்சம் வந்து காணாம போய் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம். அதிமுகவில் எத்தனை தலைவர்கள் வந்து அம்மா காலத்து வெளியேறினாங்க? 1ஆ 2ஆ? நாவல 2 வெளியே போனாருங்களா? பட்டியலே சொல்ல விரும்பல. அப்போ இப்படி எல்லாம் போகிறவர்கள் சொல்லும் காரணம் என்னன்னா, வெவ்வேறு காரணம் சொல்லுவாங்க. ஆனா அவர் உள்ளுக்குள் ஒரு காரணம், அவர்கள் சரியாக ஈடு கொடுத்து இயங்க முடியல. எனக்கு பின்னால் வந்த ஒருவர் இன்னைக்கு அதிமுகவில் தலைமை பொருள் அமர்ந்து கொண்டு கம்பீரமாக இருப்பதா என்கிற அந்த தாங்க முடியாத பொறாமை ஒண்ணு. இரண்டாவது, எஸ்பி வேலுமணி போன்ற இளைஞர்கள் மிகச்சிறந்த பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு அதிமுகவின் வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எனவே இதுவெல்லாம் அவரால் ஜீரணிக்க முடியாது உண்மை. எனவே இப்படித்தான் போனார் ஒழிய இதுவோ மிகப்பெரிய கொள்கையோடும் மிகப்பெரிய கோட்பாடோடும் போறான்னு சொன்னீங்கன்னா இதை விட நகைச்சுவை ஒண்ணுமே இல்லை. போன்ற அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்கள் அல்லது திமுகவில் மிக வசதியான பொறுப்பில் இருக்க பல பேர் எங்கிட்டு போனாங்க? அதிமுக போனாங்க. யாராவது போனாங்க? எல்லோரும் செங்கோட்டையனால போனாங்க. நீங்க அண்ணன் ஈரோடு முத்துசாமி மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த நிர்வாகி, எல்லோரும் மதிக்கக்கூடியவர், பண்பாளர். உண்மை சொன்னால் எல்லோருமே பாராட்ட முடியும். அந்த முத்துசாமி அண்ணன் அதிமுக வந்து விலகுவதற்கு யாரு காரணம்? ஈரோடு மாவட்டத்தில் 13 முன்னாள் எம்எல்ஏக்கள், 3-4 நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள், முக்கியமான பல நிர்வாகிகள் அதிமுக வெளியேறி யாரு காரணம்ங்க? செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஒரு முகத்தை பார்த்திருப்பீங்க, இந்த ஒரு முகம் தெரியாது சார். நல்லா சொல்றேன், தாவேக்காவை நிச்சயமாக அவரே அழிப்பார். தாவேக்கா நிர்வாகிகள் ஆனந்தப்படுறாங்க. அந்த ஆனந்தம் கொஞ்ச நாள் அப்படின்றாங்க. வீழ்த்துவார், தன்னை வளர்ப்பார், தன்னை முன்னிலைப்படுத்துவார். கோபியில இந்த 50 வருஷம் இருந்தான்னு சொன்னா அவரை தாண்டி ஒருவரையும் வளரவே விடல. ஒவ்வொருவரையும் அழித்துட்டே வந்தார். எப்படி பொய் பேசணுமோ, எப்படி சாஸ்திராங்கம் விடணுமோ, எப்படி கைங்கரியம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து அதிமுகவில் தன்னை மட்டுமே முக்கிய தலைவராக வைத்துக் கொண்டு எல்லோரையும் இல்ல. அது வந்து உங்களை ஒற்றை தலைமை இதெல்லாம் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வருதா? இல்ல சார், தெரியும் சார், தெரிய வருதா? காக்கே சார் நன்றாக தெரியும். அவர் விஷக்கிருமின்னு தெரியும். அதிமுகவில் பல பேர் பல மாவட்டத்தை வீழ்த்தி வரை அவர் தான். நான் சொல்றேன், அதாவது மாவட்ட செயலாளர், துணை பொதுச் செயலாளர், கொள்கை உறுப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், பல துறைகளுக்கான அமைச்சர், இத்தனை பொறுப்புகள் வைத்தவர் யாருக்கு கொண்டிருக்காரு? யாரோ நேற்று வந்தா, அதாவது நான் என்ன பல கட்சி ஜம்ப் பண்ணிட்டேன், தெருவு கட்சி மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டைய பக்கத்தே கொள்கை ஆதவர்சனா பல கட்சி மாறினவர், அந்த சைடு நிர்மல்குமார் பல கட்சி மாறினவர். அப்போ இவர்கள் மத்தியில இவங்க எங்க கொண்டிருக்காரு பாருங்க, எவ்வளவு கேவலம் பாருங்க. யாரிடத்தில் போய் உட்கார்ந்து எங்க இருந்தீங்க, எங்க போயிருக்கீங்க? இப்போ இதுதான் செங்கோட்டை ஏற்பட்ட நிலைமை. பொறுத்து வாரிய நிலைமை மாறு, அது சரியா வரும். இன்னொன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு செங்கோட்டையை நம்பியல் அல்ல,
செங்கோட்டையனால் கட்சிக்கு எந்த வாழ்வும் கிடையாது. அதாவது வாழ்வுதான் செங்கோட்டையன் நபர்களுக்கு கிடைத்தவரையே செங்கோட்டையன் நம்பிதான் அதிமுக இப்போதுமே இல்லை. இன்றைக்கும் பல நூற்றுக்கால தலைவர்கள் இருக்காங்க. கோவை மண்டலமா ஆனா எஸ் இருக்காரு, வட மண்டலமா சண்முகம் இருக்காரு, ஐயா கே.பி. முனுசாமி இருக்காரு, ஆர். உதயகுமார் இருக்காரு, இன்னும் சொல்ல போனா டாக்டர் விஜயபாஸ்கர், இப்படி பல தளபதிகள் அதிமுகவில் வலிமையா பலமா இருக்காங்க. அவர்களெல்லாம் வீழ்த்துகிற முயற்சியை யாரும் முடியாது. எடப்பாடி என்கிற ஒற்றை தலைமையை அதிமுகவும் தமிழக மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் தாக்கு முடியாம போன அவரை வைத்துக்கிற தாவேகா தாக்கு முடியாமல் வெளியேற்றம் பொறுத்து பாருங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.